இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் விலாக். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலே இயற்கையான முறையில் அறுவடை எடுக்க வீட்டில் நல்ல ஒரு இயற்கை உரம் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இயற்கை இடுபொருட்கள் பற்றி அதையும் பார்க்கலாம். அது பயன்படுத்தி அதனுடைய ரிசல்ட்டு அதனுடைய வளர்ச்சியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீட்டில் நமக்கு சின்ன சின்ன கார்டனிங் நம்ம இப்போ எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், வச்சுட்ருக்கோம். அதுலேயும் ஃப்ரீ சீட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் அதை மாதிரி வாங்கி அதுக்குரிய மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக சூப்பராக கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் ஃபஸ்ட்டு கீழே தான் வச்சேன். அப்புறம் 2 ரோஸ் செடி வாங்க ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் என்னுடைய கார்டனிங்கோட மோட்டிவேஷன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஸோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காஸ்ட்டும் நம்ம இது பண்ணணும். ஸோ நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஒரு நல்ல உரம் பார்க்கலாம். அதனால எனக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடச்சிச்சு. இது தாங்க கடலை புண்ணாக்கு கரைசல். இது கூட நீங்கள் வீட்டிலே எடுத்து வச்சுருக்க அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் சாதம் வடிச்ச தண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. 2-3 நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது கூட கடலை புண்ணாக்கு ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் ஒரு கைப்பிடி எடுத்து அது கூட நீங்கள் ஊற வச்சுட்டு வாங்க. ஊற வச்சுட்டு அது கூட 10-15 மடங்கு தண்ணி கலந்து இது மாதிரி செடிகளுக்கு அடியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணீர் பாருங்கள், செந்தளிர்லாம் சூப்பராக வரும். உங்களோட ரோஸ் செடி, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா துளிர் எடுத்து சூப்பராக பூக்கும். இப்படி தான் இருக்கும். ஸோ கம்மியான ரேட்டுக்கு கடலை புண்ணாக்கெல்லாம் உரக்கடையில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது நல்ல வீட்டில் அந்த மாதிரி இயற்கையான முறையில் உங்களுடைய கார்டனிங் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா பிழிச்சிருக்கணும். நல்லா தண்ணி புளிக்க வச்சு அது கூட கலந்து கடலை புண்ணாக்கை ஊற வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு கப்பு வீதம் கொடுத்து பாருங்கள், செடியில் கடையில் நல்லா ஈல்டு கிடைக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு வீட்டில் கிடைச்ச ஒரு ரிசல்ட்டு தான். நீங்கள் ஒரு பக்கெட் நிறையா ஒரு பெரிய டப்பா நிறையா நம்ம கத்திரிக்காய் ஒரு 2 செடியில் தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இன்னுமே நிறையவே இருக்குது. அப்புறம் நம்மளுடைய கார்டனில் நிறைய ஃப்ரீ சீட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இயற்கை இடுபொருட்கள் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் மீன் அமிலம், அப்புறம் வெர்மி கம்போஸ்ட், இதெல்லாம் தனித்தனியாக வாங்குவோம். அப்புறம் ஃபர்டிலைசர் எல்லாமே ஒரே இப்போ தலைச்சத்து மணிச்சத்துலாம் ஒரே ஃபெர்டிலைசரில் இருக்காது. ஸோ எல்லாமே நமக்கு ஒன்றா சேர்ந்து ஒரே விஷயமாக கிடைக்கும்போது அதில் நமக்கு ரேட்டும் கம்மி. ரெண்டாவது நம்ம தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் கார்டன் நீங்கள் எப்படி அமைச்சிக்க முடியும், அப்படி தான் நம்ம சொல்ல போகிற விஷயம். அதில் நிறைய ஈல்டு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. மண் கலவையில் நல்லா மண்ணை நியூட்ரிஷன்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரி மண்ணை வளப்படுத்துறதுக்கு அதில் மண் வளம் பெருக்கிட்டு நம்ம என்ன செடிகள் வச்சாலும் இப்போலாம் நிறைய கெமிக்கல் போட்டுட்டு அந்த நேரத்துக்கு நல்லா வரும். ஆனால் நமக்கு மண்ணுடைய தரம் குறைஞ்சிடும். அப்புறம் ரேட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு விளைச்சல் கம்மியாயிடும். ஸோ அப்புறம் அதை மாதிரி நீங்கள் மூட்டையாக கொட்டாமல், அதாவது நம்ம இப்போ சொல்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 2 கிலோ பாக்கெட் போதும். இதுவே பருவ பயிர்னால் நீங்கள் 4 to 6 கிலோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பல்லாண்டு பயிர்னால் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக இப்போ எனக்கு 3 மாதம் 4 மாதம் ஈல்டு கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக 1 கிலோ போதுங்க. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மண்ணில் போட்டுட்டு நீங்கள் அந்த 3 மாதம் ஈல்டு எடுக்கங்களாட்டியுமே உங்களுக்கு நல்ல தொடர்ந்து காய்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி கிடைக்குதோ அப்படியே கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த பெஸ்டி கண்ட்ரோல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் வருங்க. ஸோ அது ஒரு கிரிப்பு மாதிரி ஒரு பசை மாதிரி அதுதான் நம்ம அது கூட பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டி, அதுக்கப்புறம் அந்த வர நோய் தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எம்ஐ வீர் இருக்குது, எம்ஐ சிட்ரா இருக்குது, ஒலிஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த விஷயந்தான். நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கார்டனில் ட்ரை பண்ணியிருக்கோம். மண்கலவையில் பெஸ்ட்டாக நான் நிறைய டைம் என்னுடைய கார்டனில் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன். சார் நான் புவஸ்திரா எடுத்து யூஸ் பண்ணுறேன். அந்த புவஸ்திரா பார்த்திங்கன்னா புவஸ்திராவும் அப்புறம் பெஸ்டி கண்ட்ரோல் நல்லா மகரந்தம் நடைபெறத்துக்கு எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸும், பூச்சி வெரைட்டியில் 3 இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, எம்ஐ சித்ரா, எம்ஐ ஒலிஃபு, அப்புறம் எம்ஐ வேர். இது 3ல் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். வெவ்வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதுக்கான ரெமெடி நல்லா கிடைக்கும். ஸோ இதை நம்ம நீண்ட காலங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். நான் புவஸ்திரா கூட இந்த பூச்சி விரட்டியும் மகரந்த சேர்க்கைக்கும் தான் பயன்படுத்தினேன். எனக்கு நல்ல ரெமெடி இருக்குது. ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வர விஷயங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ரூட் டெவலப் ஆகும், சீக்கிரம் வளர்ச்சி இருக்கும். மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதில் மண்ணில் இருக்கக்கூடிய சின்ன அந்த தீங்கி விளைவிக்க பூச்சி இனங்களை அழிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சங்கு பூச்சி, அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாகடிச்சிருங்க. வேர்பூச்சிலாம் இருக்கும் பாருங்கள், வேர்பூச்சி இது வேர்க்கரையான்லாம் இருந்துச்சுன்னா செடி நல்லாயிருக்கும். திடீர்னு பார்த்தா மேலே காஞ்சி கருகின மாதிரி ஆகிருக்கும். அதுதான் ரீசன். ஸோ அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நமக்கு நல்ல மண்ணினுடைய வளத்தை பாதுகாத்து ப்ளஸ் அதில் நல்ல புதிய தளிர்கள் நிறையா வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த
நீங்கள் பூச்சி விரட்டிகளும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய பூச்சி விரட்டி பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஸோ தொடர்ந்து நிறைய காய்ப்பு பூச்சிகள் வராமல், அதே மாதிரி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை ஒன்றுமே பண்ணாதுங்க. இதே இலையே கடித்து சாப்பிடக்கூடிய பூச்சி, அப்புறம் முட்டை இட்டு போயிடும் பாருங்கள், அந்த மாதிரி அது மாதிரி லார்வா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் கம்பளி பூச்சி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து செடிகளை வந்து அட்டாக் பண்ண பாருங்கள். அந்த மாதிரி பூச்சி இனங்களை வந்துட்டு செடிகளை மேலும் மேலும் பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சி இனங்களை வந்து அதில் வந்து பெருக்காமல், இனப்பெருக்கம் பண்ண விடாமல், அதை வந்து அப்படியே ஒரு கிரிப்பு மாதிரி நம்ம எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸோட எம்ஐ வீர், எம்ஐ சித்ரா, எம்ஐ ஒலிஃப், இந்த 3 பொருளை ஏதாவது ஒன்று, 3மே பூச்சி விரட்டி, 3லேயே வேறு இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸோட நீங்கள் இதை சேர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஒட்டு பசை மாதிரி ஒட்டி அந்த இலைகள் மேலே ஊடுருவி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு வழியாக, அது வந்து இலை நரம்புகள் வழியாக அது வந்து நல்லா ஊடுருவி செடிகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக அதில் வந்து பச்சையத்தையும் கொடுக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். புவஸ்திரா பயன்படுத்தி நம்ம கிடைச்ச ரிசல்ட் அவங்களுக்கு சொல்லியிருப்போம். இப்போ ஓரளவு வந்து நம்மக்கிட்ட இயற்கை பொருட்கள் என்னெல்லாம் இருக்குது, ஃபங்கஸ்க்கு இருக்குங்க, அதுக்கப்புறம் வந்து வைரஸ் நோய், அதாவது நல்லா இருக்கும், அப்படியே இலைகள்லாம் ஒரு மாதிரி காஞ்சி சருகு மாதிரி ஆகும், அது வந்து வைரஸுங்க. ஸோ அது எல்லா செடிகள்லேயும் வரும். அதை வந்து முன்னையே வரும்போது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண, அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ரெமடி கிடையாது, நம்மளுடைய ப்ராடக்ட்டில் இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த செடியை கட் பண்ணி போடணும், இல்லை அதை ப்ரூனிங் பண்ணி விடணும். பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ப்ரேயரில் அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அது அடுத்த செடிகளுக்கு வராமல் தடுக்கலாம். ஸோ நம்மளுடைய இயற்கை பொருட்களை நிறைய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணி நிறைய ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. வாழை மரம், வாழை தோட்டம், கரும்பு, நெல், மக்காச்சோளம், கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகு, இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அப்புறம் நான் வந்து பாகல்காய்க்கு மண் கலவையில் ட்ரை பண்ணி தொடர்ந்து பெரிய பெரிய காய்களாக பழைய செடியில் வந்து ரினிவல் பண்ணி அதை ஆல்ட்ரு பண்ணி நான் எடுத்த ஈல்டு தான். இதே மாதிரி தான் உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மக்கிட்ட இதை மாதிரி பூச்சி விரட்டியோ இல்லை மண்ணில் போடுற இயற்கை இடுபொருளோ, அது பூச்சி விரட்டிகள் நிறையா இருக்குது, ஃபங்கஸ்க்கு இருக்குது, வைரஸ்க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இயற்கை இடுபொருட்கள் எது வாங்கினாலும் தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஷிப்பிங், உங்களுக்கு தேவையான கட்டிங்ஸ் விதைகள் வாங்கிக்கலாம். ஃப்ரீயாக தேவைப்படுறவங்க பேசிக் சீட்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் பேசிக் சீட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிளகா வந்துருங்க, தக்காளி வந்துருங்க, கத்திரி ஏதாவது ஒன்று வந்துருங்க. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இயற்கை இடுபொருட்கள் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டில். இது பார்க்குறீங்களே, இந்த அறுவடைங்க பழைய செடியில் அல்ட்ரு பண்ணி கிடைச்சது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு 1 மந்த்துக்காங்க நான் அந்த வேணான்னு கட் பண்ணி, அதாவது எடுத்துட்டேன், இடங்களை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கூட ஒரு 4 பிஞ்சு இருந்தது. அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு தரமான அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயற்கை பொருட்களை பற்றி தான் அவங்க கூட இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு குளிர்கால பயிர்கள், நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய என்னெல்லாம் குளிர்கால பயிர்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான பயிர்கள் இருக்குது. அது நீங்கள் வந்து ஃப்ரீ சீட் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய அட்ரஸ் ப்ளஸ் நீங்கள் நம்மளுடைய அட்ரஸ் உங்களுக்கு கொடுப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 1 வீக் வச்சுருப்பேன். ஸோ குளிர்கால பயிர்கள் வேணுன்றவங்க ஃப்ரீயாக வந்துட்டு சீட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கவர் போட்டுருங்க நம்மளுடைய அட்ரஸ்க்கு எழுதி. ஸோ யாரெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புகிறீங்களோ ஒரு 3 டேஸுக்குள்ளே குளிர்கால பயிர்கள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் நம்ம சொல்கிற விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி கார்டனிங்க்கு தேவையான A to Z அனைத்தும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வாங்கி பயனடையலாம். நமக்கு லீகலாக கவர்மெண்ட்டில் அங்கீகாரம் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்கோசிஸ்டம் என்விரான்மெண்டலுக்கு இயற்கையான முறையில் நமக்கு வந்து தயார்படுத்தி கொடுத்தவங்க தான் இவங்க. பாருங்கள் எப்படி லீகலாக வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கும் ரிசல்ட் வந்துருச்சு, உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களோட கார்டனிங்கை பெஸ்ட்டாக நல்லா பண்ணும், பெரிய அளவில் நிறைய ஈல்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மெத்தடில் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.